வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்ன நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம், சப்போர்ட் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஹைலி மூவ்மெண்ட்டாக இருக்கும். இந்த எல்லோ ஜோனுக்கும் மேலோட எல்லோ ஜோனுக்கும் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா காலைல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்குமே ஈஸியாக மூவ் ஆகிட்டு, ஆனால் நம்ம சொல்லியிருந்த இந்த எல்லோ லெவலை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துக்கு போனால் மார்க்கெட் சைடு வேஸ் ஆகிட்டு அது 5 மினிட்ஸில் வச்சா தெரியும் கிளியராக. பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே சின்ன ஒரு எல்லோ ஜோன் கட்டம் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் ட்ரேடிங் டயத்தில் போட்டது. இது என்னென்னா எப்பயுமே இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருந்துச்சுன்னா எந்த டைரெக்ஷனில் அந்த பாக்ஸ் அவுட் வெளில வருதோ அதுக்கு பிரேக் ஆகிட்டு திருப்பி கீழே தான் வரும். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அதுக்காக தான் இந்த இதை போட்டு அழிக்காமல் வச்சுருந்தேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் தொல்லை, கீழே உள்ள சப்போர்ட் லெவலும் தொல்லை. இதுக்கு இடையிலேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிருச்சு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். இந்த பாக்ஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணால் தான் கீழே விழுகும். எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகாது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் போகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி சைடு வேஸில் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இந்த ஆல் டைம் ஹையில் நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பின்னிங் டாப் சைடில் அதுவும் டோஜி தான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய மூமெண்ட்ஸும் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா ஃபால் இருக்க வாய்ப்பு. இதுதான் டே கைண்டோட செட்டப். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 25,129 ரூபாங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 25,200 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். அடுத்தது 25,300 அடுத்த ரவுண்ட் ஃபிகர்லாம் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம் இன்றைக்கி போன லோ தான் 24,964. அதுக்கடுத்து 24,874. அதுக்கடுத்து 24,771. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 25,025 அந்த 24,907 2 சப்போர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 25,025 டு 24,964 ஸ்ட்ராங் ஏரியாவாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டைரெக்ஷன் மேலே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், அது கிளியராக சொல்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு இதில் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும். அது எவ்வளோ தூரம் போனால் நம்ம மேலே போட்டு இந்த 300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மேலோட இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் இது தாண்டி போகிறதோட வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 964 விட்டு பிரேக் பண்ணால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு இடையில வந்து மார்க்கெட் என்ன மாதிரி டைரெக்ஷனில் மூவ் ஆகணும் கிளியராக சொல்கிற மாதிரி செட்டப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒன்று இந்த அதாவது டேவோட ஹை லோ இதுக்கு இடையில தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளியரான செட்டப் இதில் இல்லை. இதுதான் எனக்கு இதில் இருக்க வரைக்கும் சொல்கிறேன். மேலே போகிறாந்தா இந்த டே ஹையின்ல இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். லோவை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போனால் லோ பிரேக் பண்ண பட்சத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சினாலும் ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 965 டு 130னா கிட்டத்தட்ட நெருக்கி 150 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். இப்போ நிஃப்டியை பார்த்தாலும் பார்த்தா அவுட் சைடு கேண்டில் போட்டுருக்காங்க. பேங்க் நிஃப்டி இன்சைடு கேண்டில் போட்டிருக்கு. இன்சைடு கேண்டில் போட்டாலே எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த கேண்டிலோட ஹையை லோவை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை 51,404ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 51,608. அதுக்கு மேலே 51,877 வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 50,938. அடுத்தது 50,856. அடுத்து 50,690. அதுக்கடுத்து 50,333. 49,910 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஜோன் தான். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதே போல் மேலே வந்து இன்றைக்கி இப்போ டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் டே ஹை வந்து நேற்றோட டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் சைடுவேஸ் தான் இருக்குது வாய்ப்பு. சைடுவேஸ்னாலும் பெரிய மூமெண்ட்ஸ், அதாவது
50,900 பார்த்தீங்கன்னா 51,400 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே என்ன மாதிரி நடக்க வாய்ப்பு, என்ன மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிறதுங்கிறது தான் கிளியராக இல்லை. நிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கிளியராக இந்த இடத்துல சொல்ல முடியாது. அதனால் இந்த ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்சே போட்டுரும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்த்து இந்த ரேஞ்சு தான் இருக்கும். இன்றைக்கும் இந்த ரேஞ்சு தான் இருக்குது. வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. இதில் எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்போர்ட் நெருக்க முடியும். ஓரளவுக்கு நியராக உள்ளதெல்லாம் போடலாம். இப்போ இதெல்லாம் இருக்கும். இது பற்றிலாம் வேலை செய்ய வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தோம்னா இப்போ இன்றைக்கி போன இந்த ஹை இருக்குது பாருங்கள், 51,250. இதெல்லாம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக போடலாம். ஆனால் இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 500 பாயிண்ட்ஸ் கடையில் நம்மளால் லெவல்ஸ் போட்டாலும் அந்தளவுக்கு கிளியராக வேலை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.